அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து ஒரு வார்த்தையை நான் வாசித்து அதிலிருந்து நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அல்லேலூயா. அர்ப்பணம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நீங்க வரணும். அர்ப்பணிப்பு அப்படிங்கிற ஒரு காரியத்தை நீங்க செய்யணும்னா இந்த வார்த்தை உங்க ஜெபத்தில் உங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். சித்தம் அப்படின்னா விருப்பம். அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அர்ப்பணம் அப்படின்னு வந்துட்டாலே அங்க நம்முடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்ற கேட்பது அல்ல, தேவனுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்ற ஆயத்தம் என்று சொல்வது தான் அர்ப்பணம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஜெபத்தில் வந்து கடைசியில் ஏன் விருப்பத்தை நீங்க என்ன செய்யுங்க, நிறைவேற்றுங்க அப்படின்னு ஆண்டவரை நிர்பந்திப்பது அல்ல, ஆண்டவரை கட்டாயப்படுத்துவது அல்ல. அல்லேலூயா. அதற்கு பதிலாக ஆண்டவரே, என்னுடைய வாழ்வில் நான் என்ன செய்தால் அது உமக்கு பிரியமா இருக்குமோ அதை நீர் எனக்கு தெரியப்படுத்தும். நான் அந்த வாழ்க்கை வாழ்ந்து உம்மை நான் சந்தோஷப்படுத்துவேன். அதுக்கு நீங்க உங்களை அர்ப்பணிக்க தினந்தோறும் எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கும். அல்லேலூயா. தேவ சித்தம், மனுஷ சித்தம், அதாவது சுய சித்தம், மூன்றாவது அனுமதிக்கப்பட்ட சித்தம். இப்படி 3 சித்தம் இருக்கு, நீங்க மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. இதுல நம்ம எந்த சித்தத்தை செய்யறோம் அப்படிங்கிறத ரொம்ப கவனமா என்ன செய்யணும்? நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். தேவனுடைய சித்தத்தை செய்வது தான் நமக்கு ஆசீர்வாதம். தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்து முடித்தால்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். பரலோகத்துக்கு போறதுக்கு நிறைய வழிகள் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார். இதை செஞ்சு நீ பரலோக ராஜ்யத்துக்கு வரலான்னு சொல்லும்போது அதுல ஒன்று, பிதாவினுடைய சித்தத்தை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் எங்க வர முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும். அப்ப சுய சித்தத்துக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்வில் என்ன இருக்கக்கூடாது? இடமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. புரியுதா? அடுத்தது அனுமதிக்கப்பட்ட சித்தம்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர்கிட்ட போராடுறது. நம்ம சிந்திக்க போறது தேவ சித்தம். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்க கவனிச்சு பாருங்க. முதலாவது ஆண்டவரை சந்திக்கிறான். இதான் ஃபர்ஸ்ட் டைம். அவன் ஒரு யூத பின்னணியத்தை சேர்ந்தவன் தான், ஒரு நல்ல பரிசேயன் தான், வேத பிரமாணங்கள் எல்லாம் கமாலியல் பாதத்திலிருந்து கற்று தேர்ந்தவன் தான். எபிரேயு, கிரேக்க மொழி, லத்தீன் மொழிகளில் அன்றைக்கே அவன் PhD என்ன செஞ்சிருக்கான், வாங்கியிருக்கான். ஆனால் மெய்யான தேவனை அவன் இதுவரைக்கும் என்ன செஞ்சதில்லை, சந்தித்தது இல்லை, அறிந்து கொண்டதும் இல்லை. ஆகவே அப்போஸ்தலர்கள் மூலமாக ஊழியங்கள் வளர ஆரம்பித்த அந்த நாட்களிலே சபையை துன்பப்படுத்துவதற்கு முதன்மையான நபராக இருந்து சீறி பாய்ந்தவன் யாரு? இந்த சவுல். அவன் எல்லாரையும் சிறை பிடித்து அவங்களை அடித்து உபத்திரவப்படுத்துறதுலையும் அவர்களை கொலை செய்வதற்கு சம்மதிக்கிறதுலையும் ரொம்ப ஆர்வமாக இருந்தான். ஸ்தேவான் இரத்த சாட்சியாய் அவன் மரிக்கும் போது அவன் வஸ்திரத்தை இந்த சவுல் பாதத்தில் தான் என்ன செஞ்சாங்க, வச்சிருந்தாங்க. ஏன்னா இவனுடைய இரத்த பலிக்கு நம்ம யாருமே என்ன கிடையாது, காரணம் கிடையாது. ஏன்னா வேத பிரமாணத்துக்கு எதிராக அவன் பேசியிருக்கான். ஒரு பரிசேயனா அவன் பேசினது தப்புன்னு என்னால் நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான விட்னஸ் யாரு? சவுல். அப்படி இருந்தவன் இப்போ பாருங்க, தமஸ்குவுக்கு போகிற வழியில் அங்கே இருந்த சீசர்களை சிறைப்பிடிக்க கையில் உத்தரவோடு போனவன் வானத்திலிருந்து சடுதியா ஒரு ஒளி அவன் மேலே வீசினதுனால குதிரையில் வேகமாக போயிட்டு இருந்தவன் முகம் குப்புற என்ன செஞ்சான், விழுந்தான். விழுந்த மாத்திரத்தில் பாருங்க ஆண்டவரும் அவனும் பேசுறான். அல்லேலூயா. சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஒரு சத்தம் அவன் பேரை சொல்லி என்ன செய்யுது, பேசுகிறது. ஆண்டவரே, நீர் யார்? இப்ப அந்த சத்தத்திலிருந்து ரிப்ளை வருது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்னு சொன்னதான் தாமதம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே
நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தை முதலாவது செய்யணும்னா கண்டிப்பா தேவனை சந்திச்சே ஆகணும். தேவனுக்கும் நமக்கும் ஒரு சந்திப்பு என்ன செய்யணும் இருந்தாதான் அவர் யார் என்பதை அறிந்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவ சித்தத்தை குறித்து அக்கறையே இல்லாததற்கு என்ன காரணம்னா அவங்க என்ன செஞ்சதில்லை, இதுவரைக்கும் ஆண்டவரை சந்திச்சதே இல்லை. அல்லேலூயா. இந்த சவுல் முதலாவதாக யாரை சந்திக்கிறான்? இயேசுவை சந்திக்கிறான். அப்போஸ்தலர் அப்படிங்கிற அந்த பட்டத்திற்கு ஒரு நபர் வரணும்னா அதுக்கு நிறைய தகுதி இருக்கு. அதுல ஒரு தகுதி இயேசுவை நேரில் பார்த்துருக்கணுமா. அவங்க தான் அப்போஸ்தலர்னு பட்டம் என்ன செய்யலாமா, போடலாமா. அல்லேலூயா. இந்த சவுலுக்கு அந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அதனால தான் அப்போஸ்தலர்களில் நான் மிகவும் சிறியவன் அப்படிமா. ஏன்னா மீதி அப்போஸ்தலர்கள் இருக்காங்களா, பேதுரு, யோவான், யாக்கோபு, இந்த குரூப்லாம் இருக்கா. இவங்களாம் 3 வருஷம் ஏசப்பா கூடவே இருந்தாங்க. ஏசப்பாவை முகமுகமாக பார்த்தாங்க. காலையில் பார்ப்பாங்க, மதியானம் பார்ப்பாங்க, சாயங்காலம் பார்ப்பாங்க, ராத்திரி பார்ப்பாங்க, அவர்கிட்ட பேசுவாங்க, அவர் கூட தங்கி இருப்பாங்க, அவர் கூடவே போவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையே யார் கூட இருந்துச்சு. அதனால தான் அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் அப்படிங்கிற பட்டம். எளிதாக இந்த பட்டம் யாருக்கு என்ன செய்யப்படாது, கொடுக்கப்படாது. ஆனால் இந்த சவுலுக்கு கிடைத்த இந்த பாக்கியம், இயேசுவை அந்த வானத்திலிருந்து சடுதியாய் வீசின அந்த வெளிச்சத்திலிருந்து அவன் சந்தித்த இந்த ஒரு பெரிய சந்திப்பு தான் அவர் அப்போஸ்தலர் என்று அறியப்படுவதற்கு என்ன செய்தது, காரணமாக இருந்தது. அப்போ இந்த உடனே இந்த வெரி ஃபர்ஸ்ட் சந்திப்புலையே நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை நான் செய்கிறதுக்கு ரெடின்ட்டார். பார்த்தீங்களா? அல்லேலூயா. அப்போ நான் என்னைக்கு இயேசுவை சந்திக்கிறேனோ அன்னைக்கு தான் என்னால் தைரியமாக என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும், ஆண்டவரே நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்களோ அதை நான் என்ன செய்கிறேன், சரி. ஏன்னா நாமெல்லாம் ஆண்டவரை தேடி வந்தது, நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டது, நாமெல்லாம் சபையில் அங்கத்தினராய் மாறினது, நாமெல்லாம் ஆண்டுடைய பிள்ளைகளாக எப்படி நம்ம துவங்கணும், இந்த அனுபவத்தில் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். அல்லேலூயா. சிலர் பிறப்பால் இந்த அனுபவத்துக்குள்ளே என்ன செஞ்சுருக்கோம், வந்திருக்கோம். கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்ததுனால இந்த அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கும். கிறிஸ்துவை அறியாத குடும்பத்தில் பிறந்த நம்மில் சிலருக்கு ஏதாவது அற்புதங்கள் நடந்ததுனால என்ன செஞ்சிருப்போம், வந்திருப்போம். வாழ்க்கையில் ஏதோ கஷ்டம் அல்லது தீராத வியாதி அல்லது சாக போன நாம கடைசியாக காப்பாற்றப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு. இது ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருத்தர் மூலமாக சுவிசேஷத்தை நம்ம கேள்விப்பட்டு யாரோ ஒருத்தர் வந்து நமக்காக ஜெபித்ததுனால அல்லது நம்மை ஆலயத்திற்கு அழைத்து வந்ததுனால நம்ம எங்கே வந்துட்டோம், சர்ச்சுக்கு வந்துட்டோம், ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டோம், சபையில் அங்கத்தினராக என்ன செய்ய சேர்த்து கொள்ளப்பட்டோம். இப்போ ரெகுலராக அட்டெண்டன்ஸ் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், கொடுத்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. இது போதாது. நீங்கள் உண்மையிலேயே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் கண்டிப்பாக உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஒரு சந்திப்பு என்ன செய்யணும், இருக்கணும். நீங்கள் இன்னிலேருந்து அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்களை நான் ஒரு தடவையாவது என்ன செய்யணும், மீட் பண்ணணும். மீட் பண்ணாதான் அந்த சீரியஸ்னஸ் நமக்கு தெரியும், அந்த முக்கியத்துவம் நமக்கு தெரியும், இந்த கிறிஸ்தவத்தின் மேன்மை அப்பதான் உங்களுக்கு தெரியும். இல்லாட்டி நமக்கு அவ்வளோ எளிதாக இதை என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா கிறிஸ்து நமக்காக தன்னையே என்ன செஞ்சிருக்கிறாரு, பலியா ஒப்பு கொடுத்து தான் இந்த மீட்பை நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். இதற்காக ஒரு பெரிய கிரயம் என்ன செய்யப்பட்டிருக்கு, செலுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ நம்மளெல்லாம் ஆண்டவர் கிருபையா விசுவாசத்தினால் என்ன செஞ்சிருக்கிறார், இலவசமாய் ரட்சித்திருக்கிறார். அப்போ இவ்வளவு பெரிதான இந்த ரட்சிப்பை குறித்து நம்ம கவலைப்படாம இருந்தோம் அப்படின்னா, இதை பெருசா நினைக்காம இருந்தா தேவ சித்தத்தை குறித்து எண்ணமே நமக்கு என்ன செய்யாது, வராது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நபரையும் கர்த்தர் ரட்சிக்கிறார்னா ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் ரட்சிக்கிறார். உங்களை வச்சு ஏதோ ஒன்று அவர் செய்ய விரும்புகிறார். உங்க மூலமா அவர் ஏதோ ஒரு விதத்தில் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறார். உங்க லைஃப் டைம்ல உங்க மூலமா தேவன் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவரை அறியாத யாரோ ஒரு கூட்டம்
நம் மூலமா ஆண்டவரை அறிந்து கொள்ளத்தான் இருளின் ஆதிக்கத்தில் இருந்த நமக்கு இந்த வெளிச்சத்துக்கு வருவதற்கான பாக்கியம். அல்லேலூயா. அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னாலே ஒரு பெரிய நோக்கத்தோட தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். அப்ப அந்த நோக்கத்தை நீங்க அறிந்து கொள்ளணும்னா கண்டிப்பா ஆண்டவரை நீங்க சந்திக்கணும். ஆண்டவரை நீங்க சந்திச்சே ஆகணும். அது சொப்பனத்திலேயா இருக்கலாம், தரிசனத்திலேயா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு என்ன செய்யலாம் இருக்கலாம். திட்டமும் தெளிவுமான ஒரு தீர்க்கமான வார்த்தையா இருக்கலாம், ஒரு அசரீரி சத்தமா இருக்கலாம். அல்லேலூயா. நீங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு வித்தியாசமான சூழலிலே அந்த சந்திப்பு என்ன செய்யலாம் இருக்கலாம். அல்லது என்றோ ஒரு நாள் நீங்கள் கேட்கும் ஒரு பிரசங்கமா கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். என்றைக்குமே நீங்கள் உணராத ஒரு வல்லமையான ஒரு தெய்வீக பிரசன்னத்தை அனுபவிப்பதாக என்ன செய்யலாம் இருக்கலாம். ஏதோ சம்திங் உங்களுடைய அந்த வாழ்க்கையில நடந்தா மட்டும்தான் உங்களுக்குள்ள அந்த சின்சியாரிட்டி என்ன செய்யும் வரும். இன்னைக்கு அதற்கு தான் நம்ம அதிகமா என்ன செய்ய போறோம், பாரப்படணும். ஏன்னா இன்னைக்கு கர்த்தருடைய சித்தத்தெல்லாம் யாருமே என்ன செய்யறது இல்லை, யோசிக்கிறது இல்லை. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா, ஆண்டவர் என் குடும்பத்தை வாழ வச்சிட மாட்டாரா, இந்த வீட்டை கட்டி தந்துட மாட்டாரா, என் பெண் பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை தந்துட மாட்டாரா, என் கடன் பிரச்சனையை ஆண்டவர் தீர்த்து வச்சிட மாட்டாரா, இந்த வியாதியிலிருந்து ஒரு சுகத்தை அவர் தந்துட மாட்டாரா, இந்த வேலையில் ஒரே பாடு பிரச்சனையா இருக்கு அதை தீர்த்து வைக்க மாட்டாரா. இப்படி நிறைய விஷயங்களை தான் நினைச்சு நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், பாரப்பட்டு இருக்கோம். அதற்காகத்தான் நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் தாண்டி என்ன ஒரு விசேஷமான நோக்கத்திற்கு தானே கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்போ அந்த நோக்கத்தை உடையவர் அதை என்கிட்ட சொன்னால் தானே எனக்கு தெரியும் என்ன நோக்கத்திற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அப்போ நீங்கள் தேவனை சந்திக்க எதிர்நோக்க வேண்டும், எதிர்பார்ப்போடு இருக்கும். அது ஏதாவது ஒரு வித்தியாசமான சூழல் மூலமா கூட கர்த்தர் என்ன செய்வார், பேசுவார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு நாள் ஒரு சகோதரி ஒரு கல்லூரியில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ அவங்க நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி வந்ததுனால அவங்க அந்த விடுதியில் இருக்கிற ஒரு ரூமில் மாடியில் தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க. கரெக்டாக அந்த ரூமுக்கு கீழே கிச்சன், கீழே கிச்சன். அது பெரிய ஹாஸ்டலுக்கு செய்கிறது. அப்போ எவ்வளோ ஹீட் இருக்கும், அவங்களால மேலே என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. அதனால் இந்த ரூமை காலி பண்ணிவிட்டு பக்கத்தில் ஏதாவது ரூம் இருந்தால், ஏன்னா அது ஹாஸ்டல் தானே, நிறைய ரூம்ஸ் இருக்கும், எங்கேயாவது கொஞ்சம் நேரம் தான் இருக்க போகிறோம், அங்கே போயிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சுற்றி சுற்றி பார்த்தா எல்லா ரூமும் லாக் பண்ணி இவங்களை தங்க வைக்கிறதுக்குன்னு அலாட் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அது மட்டும் தான் ஓப்பனில் இருக்கு, மீதி எல்லா ரூமும் பூட்டி இருக்கு. இவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரில, வேற வழியே இல்லை. மறுபடியும் ரூமுக்கு வந்தாங்க, ஆண்டோட ஜோம் பண்ணாங்க. என்ன ஆண்டவரே, ரொம்ப சிரமமாக இருக்கு, ஏதாவது ஒரு ரூம் திறந்துருந்தா அங்கே போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு பார்த்தா எல்லாருமே பூட்டி வச்சுருக்காங்களே. ஆண்டவர் சொன்னாரா, இதுதான் செய்தியினுடைய சாராம்சம், இதை மையமாக வச்சு தான் நீ இன்னைக்கு அந்த பிள்ளைங்கள்ட்ட என்ன செய்யணும், பேசணும். அப்போ பாருங்கள், இருந்த கொஞ்ச நேரத்தில் ஜெபத்தோட அதை குறித்து ஆயத்தப்பட்டு அந்த பிரசங்க நேரத்தில் பேசும்போது தேவன் வல்லமையாக இடைப்பட்டார். இந்த சகோதரி சற்றும் எதிர்பாராத வித்தியாசமான விதத்தில் அந்த கல்லூரி மாணவ மாணவிகளோடு தேவன் இடைப்பட்டார். என்ன அவங்க பேசினாங்க அப்படின்னா, இயேசுவுக்கு நீ ஒப்பு கொடுக்காத அறை என்று உன் இருதயத்தில் ஒரு அறை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தனக்கு ஒதுக்கப்பட்ட ஒரே ஒரு அறை. ஆனால் மற்ற அறைகள்லாம் எப்படி இருக்கு, பூட்டப்பட்டு இருக்கிறது. நான் உலாவி பார்த்தேன், நான் தங்க வாஞ்சித்தேன், நான் தங்க வேண்டும் என்று விரும்பினேன், முயற்சித்தேன். ஆனால் ஒரு ரூம்லையும் திறந்து என்னால் என்ன செய்ய முடியல, ஏன்னா எல்லா ரூமும் என்ன செய்யப்பட்டிருக்கு, பூட்டப்பட்டு இருக்கிறது. அப்போ உன்னோடு கூட வந்து தங்க விரும்புகிற இயேசுவுக்கு உன் இதயத்தில் பூட்டப்பட்ட அறை என்று ஒரு இடம் என்ன செய்யக்கூடாது. நீங்கள் இங்கே மட்டும் ஆளுகை பண்ணுங்க, நீங்கள் இங்கே மட்டும் தங்கிங்க, இந்த ஏரியாவுக்கு என்ன செஞ்சிடாதீங்க, வந்துடாதீங்க. இதெல்லாம் எனக்கு சொந்தமானது, இதெல்லாம் உங்களுக்கு தர முடியாது, இது உலகத்துக்கு, இது என்னுடைய சுய இன்பத்திற்கு,
இது என்னுடைய தோழிக்கு, இது என்னுடைய நண்பனுக்கு, இது என்னுடைய குடும்பத்திற்கு, இது என்னுடைய எதிர்காலத்திற்கு, இப்படிலாம் பல ரூமை வச்சுட்டு பரவாயில்ல இருந்தாலும் உங்களையும் நான் நேசிக்கிறேன், உங்களுக்கு ஒரே ஒரு ரூம் மட்டும் ஒரு வாரம் அனுப்பிச்சிடுறேன் தாரேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரால் அந்த நபரை என்ன செய்ய முடியாது, சந்தித்து தன்னுடைய விருப்பத்தை என்ன செய்ய முடியாது, தெரியப்படுத்த முடியாது. அல்லேலூயா. அப்போ யாரை தேவன் சந்திப்பான்? திறந்த இதயத்தோடு தேவன் நேரடியாக வந்து தங்குவதற்கும் உலாவுவதற்கும் பேசுவதற்கும் யார் தங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்களோ அவங்களுக்கு தான். அல்லேலூயா. ஒரு குட்டி பையன் தான் சாமுவேல். சாமுவேலே அப்படின்னு கூப்பிட்டப்ப அவனுக்கு யார் கூப்பிட்டான்னு தெரியல. 3வது முறை தான் ஏலி தாத்தா சொல்லி கொடுக்குறாரு. இன்னொரு தடவை அந்த சத்தம் கேட்டால் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அப்போ பாருங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த சத்தத்தை கேட்ட உடனே தான் இந்த சாமுவேல் சொல்றார் கர்த்தாவே சொல்லும் இதோ அடியேன். அல்லேலூயா. அந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் யார் பேசுறா? கர்த்தர் பேசுறார். நீங்க அதுக்கப்புறம் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு வந்தது. கர்த்தருடைய தீர்க்கதரிசி அப்படிங்கிறது தான் முதல் பெயர் சபா வரைக்கும் விளங்கினது. கர்த்தர் சாமுவேலோடு பேசின ஒரு வார்த்தை கூட தரையில் என்ன செய்யல, விழல. அல்லேலூயா. ஆனா அதே சாமுவேல் அதற்கு முன்பும் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தான் இருந்தான். அந்த பலிபீடத்தில் அந்த விளக்கு அணைகிறதுக்கு முன்னாடி அங்கே தான் படுத்திருப்பான். அந்த அந்த பலிபீடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அத்தனை பணிவிடைகளை அவன் செய்தான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏலியினுடைய பிள்ளைகள் பாவம் செய்த போதிலும் இவன் பாவத்துக்கு விலகிதான் என்ன செஞ்சான், இருந்தான். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் பேசுகிறதற்கு அவன் எப்போ தன்னை ஆயத்தப்படுத்தி அதுக்கு இடம் கொடுத்தானோ அப்பதான் பேசினான். அப்பதான் இஸ்ரவேலிலே ஒரு நியாயாதிபதி தேவைங்கிற இடம் நிரப்பப்பட்டது. இஸ்ரவேலுக்கு ஒரு பிரதான ஆசாரியன் தேவை என்கிற இடம் நிரப்பப்பட்டது. இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி வேண்டும் என்கிற அந்த இடம் அப்பதான் நிரப்பப்பட்டது. அப்போ இந்த சாமுவேலை ஒரு கர்ப்பத்தை ஆண்டவர் அடைச்சு வச்சு அந்த அம்மாவை ஆலயத்துக்கு கொண்டு வந்து அவங்கள வெகு நேரம் ஜெபம் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அவங்க உள்ளத்திலிருந்து அவங்களாகவே ஒரு பொருத்தனையை செய்யற வரைக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. ஏன்னா அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைச்சு வச்சிருந்தது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த சாமுவேல் ஒரு பொருத்தனையின் மகனாக தேவனிடத்தில் கேட்கப்பட்டவனாக ஒரு தாயை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தாலும் அவனுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தணும். அவனுடைய வாழ்வில் தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரமா அவனை மாற்றணும்னா தேவனுக்கும் சாமுவேலுக்கும் ஒரு சந்திப்பு இருந்தே ஆகணும். 2 பேரும் ஒருத்தர் என்ன செய்யணும், சந்திக்கணும். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி அரண்மனையில் தான் இருந்து என்ன செஞ்சிருக்காரு, ஊழியம் செஞ்சிட்டு இருக்காரு. ஆனால் உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த நாட்களிலே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவருக்கு ஒரு தரிசனம் தெரியுது. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் ஆண்டவரை வீற்றிருக்கிறவரா பார்த்த உடனே தான் ஐயோ அசுத்த உதடுகள் உள்ள ஒரு மனுஷன். அப்ப பாருங்க, ஒரு தேவதூதன் அந்த பலிபீடத்தில் இருக்கிற ஒரு நெருப்பு தழல ஒரு கொரட்டால எடுத்துட்டு வந்து அவன் உதட அணிஞ்சான், தொட்டான். அதனால அவன் சுத்தம் ஆயிட்டான். இப்ப அங்கிருந்து ஆண்டுடைய சத்தம் கேட்கு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான். அல்லேலூயா. அப்பதான் இதோ அடியேன். ஆமென் சொல்லுங்க. அப்ப பாருங்க, ஆண்டவர் தன்னை சந்திப்பதற்கு தான் தெரிந்து கொண்ட பாத்திரத்தை எதிர்பார்த்துட்டே இருக்கிறார். இந்த நோக்கத்துக்கு தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேங்கிற அந்த உண்மையை அவன்கிட்ட சொல்றதுக்கு ஆண்டவர் அந்த டைம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார், எதிர்பார்த்துட்டே இருக்கிறார், வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். அப்ப தேவ பிள்ளைகளை நம்ம எல்லாரும் ஆண்டுடைய சித்தத்தை செய்யணும் அப்படின்னு உடனே நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இதுதான். உங்களை வச்சு ஏதோ ஒன்று ஆண்டவர் செய்ய விரும்புறாரு. அது என்னன்னு உங்கள்கிட்ட அவர் சொல்லணும். அதுக்கு தான் நீங்க அவரை சந்திச்சு ஆகணும்னு சொல்றேன். அப்ப நீங்க திறந்த இதயத்தோடு ஒவ்வொரு நாள், ஆண்டவரே என்ன இந்த குடும்பத்தில் முதல் நபராக ரட்சித்திருக்கீங்க. எங்க தலைமுறையில் இதுவரைக்கும் எனக்கு முன்பு யாருமே கிறிஸ்தவங்க கிடையாது. ஆனா என்ன உங்க பிள்ளையா நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க. உங்க பரிசுத்த ஆவியினால் என்ன நிரப்பி இருக்கீங்க. ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற ஒரு திருச்சபையில் என்ன அங்கத்தினரா வச்சிருக்கீங்க.
நீங்கள் என்ன நோக்கத்திற்காக என்ன தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே, என்ன சித்தத்தை என் வாழ்க்கை குறித்து நீங்கள் வச்சிருக்கீங்க ஆண்டவரே, எனக்கு அதை சொல்லுங்க. நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். நீங்கள் அதை பேசுகிறத நான் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் அதை எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி 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 ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஆண்டவர் உங்களை சந்திப்பார். உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுவார், அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் தேவன் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்திட்டாருன்னா நீங்கள் சித்தத்தை செஞ்சிருவீங்க. வெளிப்படுத்தாதபடினால தான் நம்ம இதுதான் தேவ சித்தமா அப்படிங்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த அப்போஸ்தலன் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, நான் என்ன செய்ய? ஆண்டவர் சொல்லிட்டார், நீ எழுந்த நேர்த்தருவுக்கு போ, அங்கே நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும். அனனியாட்ட ஆண்டவர் சொல்லிட்டார், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம்பா, யூதர்களுக்கு மாத்திரமல்ல புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சுவிசேஷத்தை வந்து அறிவிப்பான். என் நாமத்து நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும், இது எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன்ட்டேன். இப்போ பாருங்க, பவுலை குறித்த ஒரு நல்ல ப்ளூ பிரிண்ட் ஆண்டவர் அனனியா மூலமாக கொடுத்துட்டார். இப்போ ஃபுல் ஸ்ட்ரக்சர் கையில் கிடையாது, ப்ளூ பிரிண்ட் மட்டும்தான் இருக்கு. எங்கே பயன்படுத்துவார், எப்படி பயன்படுத்துவார், எப்போ பயன்படுத்துவார்லாம் தெரியாது. எப்போ அடி, எப்போ சிறைச்சாலை, எப்போ உபத்திரவம், எப்போ கல்லறி, எப்போ சபை ஊழியத்தில் வளர்ச்சி, எப்போ மூப்பர்களை எழுப்புறது, எப்போ அற்புதம், இதெல்லாம் எதுவுமே என்ன செய்யாது. ஆனால் ப்ளூ பிரிண்ட் மட்டும் கையில் இருக்கு. அல்லேலூயா. அப்போ அந்த ப்ளூ பிரிண்டை கர்த்தர் கையில் தந்த உடனே, இந்த தரிசனம் என் வாழ்வில் நிறைவேறட்டும் ஆண்டவரே, நீங்கள் சொன்ன இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், நீங்கள் கொடுத்த இந்த சொப்பனம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், நீங்கள் என் கண்ணுக்கு முன்பாக தெளிவாக காண்பித்த அந்த வரைபடம் அப்படியே என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இதெல்லாம் நீங்கள் சொல்லி ஜெபிக்கும் போது தான் அடுத்தடுத்து நீங்கள் போகலாம். ஒரு மிகப்பெரிய கட்டிட கலை வல்லுனர், ஆர்கிடெக்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ரொம்ப பிரபலமானவர். பெரிய பெரிய பில்டிங்ஸ், பெரிய பெரிய பாலம் இதெல்லாம் போடுறதுல கை தேர்ந்தவர். ஆனால் அவர் சூழ்நிலை நிமித்தம் பக்கவாதம் வந்து அவர் படுத்த படுக்கை ஆயிட்டார். அவர் வாழ்ந்த அந்த நாட்டில் ஒரு பெரிய பாலம் போடணும் அப்படிங்கிற ஒரு தேவை வந்தபோது இவரை தான் வந்து அணுகினார்களாம். ஏன்னா இவர் மாஸ்டர் மைண்டு. அப்போ நீங்கள் தான் இதுக்கு என்ன செய்யணும், டயக்ராம் போட்டு தரணும். அல்லேலூயா. இப்போ அவர் பாருங்க, மிகுந்த பலவீனத்துக்கு மத்தியில் ரொம்ப சிரத்தையோடு அந்த இடங்களை குறித்து அத்தனை தகவல்களை சேகரித்து அதனுடைய அளவு எல்லாத்தையும் அவங்கள்ட்ட இருந்து கேட்டு வாங்கி அழகாக ஒரு ப்ளூ பிரிண்ட் என்ன செஞ்சாரோ போட்டு அவங்க கையில் கொடுத்தார். அதை கொடுத்ததான் தாமதம். வேலை வேக வேகமாக நடந்தது. குறிக்கப்பட்ட கால அளவில் அது சிறப்பாக நிறைவேற்றி முடிக்கப்பட்டது. இப்போ அந்த பாலம் ஓப்பன் பண்ணணும். அந்த பாலத்தை ஓப்பன் பண்ணும்போது அத்தனை பேரும் கண்டிப்பாக அந்த ஆர்கிடெக்டை இந்த விழாவுக்கு என்ன செஞ்சிடணும், கொண்டு வந்துடணும். ஆனால் அவரால் உட்காரலாம் என்ன செய்யாது, முடியாது. அப்போ தூரத்தில் இருந்தாவது அந்த விழாவை பார்ப்பதற்கு அவருக்கு என்ன செஞ்சிடணும், எந்த தடை இல்லாத ஒரு ஏற்பாடு பண்ணணும்னு படுக்கையில் இருந்த வண்ணமாகவே அவர் படுத்தா அந்த பிரிட்ஜை பார்க்கலாம், ஃபுல் வியூ பார்க்கலாம், அந்த பிரிட்ஜில் எல்லாம் போக்குவரத்து நடக்கிறத பார்க்கலாம். அப்படிங்கிற ஒரு பக்கமான ஒரு செட்டப்பை ரெடி பண்ணிவிட்டு அவர்கிட்ட சொல்லி அவரை கூட்டிகிட்டு போய் அந்த அவரை படுக்க வச்சு அவர் கண்கு அதை காட்டினாங்க. அப்போ பாருங்கள், இவர் தன்னுடைய கண்களினால் அந்த பாலத்தை பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமான பாலத்தில் அவ்வளோ திரளான ஜனங்கள் நிற்கிறதையும், வாகன போக்குவரத்து துவங்கி வைக்கப்பட்டு வாகனங்கள் அங்கும் இங்கும் போகிறதையும் அவர் பார்க்கும்போது அவர் கண்கள்ல இருந்து என்ன வடிஞ்சுதான், அப்படியே ஆனந்த கண்ணீர் என்ன செஞ்சது, வடிந்தது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இதை போல தான் உங்கள் வாழ்க்கையை குறித்த ஒரு ப்ளூ பிரிண்டை கையில் கொடுத்துட்டு நாம் அதை நிறைவேற்றி முடிக்கும் ஒவ்வொரு தருணங்களையும் கர்த்தர் பார்த்து மகிழுகிறார். என் பிள்ளையை குறித்த வரைபடம் இதுதான், அதை நான் கையில் கொடுத்தேன், அழகாக செஞ்சு முடிச்சிட்டான். இவங்க வாழ்க்கை குறித்த பிரதான நோக்கம் இதுதான், மேலான திட்டம் இதுதான், நிறைவேற்றி முடித்து விட்டார்கள் என்று ஆண்டவர் என்ன செய்யணும், இதை போல மகிழணும். அல்லேலூயா.
நான் உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாயின்னு நம்மளை பார்த்து பரிதாபமா அவர் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. ஏன்னா நமக்காக அவர் பிதாவினுடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றினார். சும்மா சாதாரணமா இல்லை, அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உடல் முழுவதிலும் காயப்பட்டு தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி அந்த கல்வாரி சிலுவையில சுமார் 6 மணி நேரம் என்ன செய்தார், அவர் தொங்கினார். அவமான சின்னமாய் தொங்கினார். மிகவும் கோரமாக அவர் கொடுமைப்படுத்தப்பட்டார். அத்தனையையும் நமக்காக அவர் பொறுமையா சகித்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கும்போது அவர் சொன்னபடியே 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அவர் எப்படி இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்மளெல்லாம் அவர் பார்த்துட்டு இருக்கிறார். பிதாவின் வலது பாரிசத்தில் நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். சீக்கிரத்தில் மனவாட்டி சபையை தன்னோடு கூட சேர்த்து கொள்வதற்காக வரப்போகிறார். ஆட்டுக்குட்டியானவரோடு கல்யாண விருந்தில் நம்மளாம் என்ன செய்ய போறோம், கலந்து கொள்ள போகிறோம் அவருடைய ரகசிய வருகையில். ஆமென், அல்லேலூயா. நம்ம உயிரோடு இருந்தா, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருந்த பின்பு ஒரு இமை பொழுதுல நம்மளாம் மறுரூபமாயிருவோம். அல்லேலூயா. இப்படி அவர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி ஒரு மாஸ்டர் பிளானோட நாம மறுரூபமாக்கப்படுறதை என்ன செஞ்சிட்டு இருக்கிறார். அப்ப எப்போ நாம மறுரூபமாக்கப்படுவோம்னா, அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து அதை நிறைவேற்றி முடித்தா மட்டும்தான். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. கெத்செமனே தோட்டத்தில் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. அல்லேலூயா. அப்ப இந்த பொல்லாத உலகத்தில் தேவனுடைய சித்தத்தை செய்யும்போது சில நிந்தனைகள் வரலாம், சில பாடுகள் வரலாம், சில அவமானங்கள் வரலாம், சில புறக்கணிப்புகள் வரலாம். ஆண்டவருடைய திட்டம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறும் போது எப்படி ஒரு யோசேப்பினுடைய அந்த ஜீவன் இரும்பு விலங்குகளினால் ஒடுக்கப்பட்டதோ, அவருடைய வசனம் அவனை புடமிட்டதோ, அதை போல சில காரியங்களை நம்ம கடந்து வர வேண்டியது இருக்கலாம். ஆனாலும் சித்தம் செய்யறதுதான் முக்கியம், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் முக்கியம். பவுல் அப்போஸ்தலன் மேல அன்பு வைத்த அந்த விசுவாசிகள், சீசர்கள், அவனை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை ஒரு தீர்க்க தரிசி சொல்லிட்டார், இந்த கச்சை யாருக்கு சொந்தமோ அவனை பிடிச்சி கண்டிப்பாக ஜெயிலில் போட்டுருவாங்க, கண்டிப்பாக அவனை கொலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ எல்லாரும் அழுதாங்களாம், பவுலே உனக்கு இப்படி ஒரு நிலைமை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஆனால் பவுல் என்ன சொன்னா, என்னப்பா நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் கரைந்து போக பண்ணுகிறீர்கள்? கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, வெட்டப்படுவதற்கு ரெடி. அல்லேலூயா. உயிரை கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கேன் நான். ஏன்னா அவனுக்கு தெரியும், ப்ளூ பிரிண்ட் கையில் இருக்கு. அல்லேலூயா. இதுதான் என்னை குறித்த தேவ சித்தம். தென்றல் மெதுவாக இருக்கிறதுனால கப்பலில் பிரயாணம் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆனால் பவுல் ஆவியில் சொல்கிறான், வேண்டாம், பிரயாணம் வாய்க்காது. அப்போ கப்பல் மாலுமியும் கப்பல் ஓனரும் 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, போயிடலாம். பயங்கரமான ஒரு காற்று மோதியது, கப்பல் உடையுது, கொந்தளிக்கும் கடலில் படகு என்ன செய்யுது, 276 பேரோட தள்ளாடுது. 14 நாட்கள் அடமலை, சூரியனையே பார்க்க முடியல, சாப்பிடலை, தண்ணி குடிக்கல, தூங்கல, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே இல்லை. ஆனாலும் அல்லேலூயா, பவுல் சொல்றான், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக தான் நடக்கும். ஏன்னா நான் ராயனுக்கு முன்பாக என்ன செய்யணும், அது தேவ சித்தம். அல்லேலூயா. அதனால இந்த கடல்ல வந்த சேதம் என்ன செய்யாது. நான் அப்பவே சொன்னேன், இந்த பிரயாணம் வாய்க்காதுன்னு. நீங்க கேட்டீங்களா? அனுமதிக்கப்பட்டதா இருந்தாலும் என் நிமித்தம் உங்களுக்கெல்லாம் ஜீவரட்சண்யம். ஆண்டவர் சொல்ற, நீ இந்த போட்ல இருக்கிறதுனால 276 பேருக்கும் பாதுகாப்பு. பாருங்க எப்படியோ தப்பிச்சு பழைக்கிறாங்க. அந்த தீவில் பாருங்க ஒரு விரியன் அவனை கடிச்சிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க, இவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நுர தள்ளி உடம்பு வீங்கி அப்படியே கீழே விழுந்து என்ன செஞ்சிருவான், செத்துருவான். ஆனால் அவன் அந்த பூச்சை தீயில உதறி போட்டுட்டு ஒரு சேதமும் அடையாமல் இருந்தான். ஏன் அடையலைன்னா
அவனை குறித்த தேவ நோக்கத்தை அவன் நிறைவேற்ற ஓடிட்டு இருக்கான். தேவ சித்தத்தை அறிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கான். பாடுகளை உபத்திரவங்களை பொருட்படுத்தாம கர்த்தர் அவனை என்ன நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருந்தான். அதனால அந்த வாழ்க்கையில குறுக்கிட்ட இயற்கையின் சீற்றங்களா இருந்தாலும் சரி, செயற்கையான பாதிப்பா இருந்தாலும் சரி, அவனை கொல்றதுக்கெல்லாம் நிறைய பேர் சபதம் போட்டான். ஒரு 40 பேருக்கு மேல அவனை கொல்ற வரைக்கும், அவன் தலையை சீவுற வரைக்கும் சாப்பிட மாட்டோன்னு இருந்தான். ஆனா ஒருத்தன் கூட அவன் மேல கை போட முடியல. அல்லேலூயா. தேவ பிள்ளை, இதான் தேவ சித்தத்தை செய்யறதுல வர்ற ஆசீர்வாதம். நீங்க தேவ சித்தத்தை அறிஞ்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதில் தடைகளை பார்த்தோ பாடுகளை பார்த்தோ பயப்படாம, பரவாயில்ல, அர்ப்பணிப்பில் நான் கரெக்டாக இருப்பேன், உறுதியாக இருப்பேன், கடைசி வரைக்கும் தேவ சித்தங்கிறதுல நான் வழி விலகவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஓடிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மூலமாக நிறைவேற்றப்பட வேண்டிய தேவ நோக்கமும் சித்தமும் நிறைவேற்றி முடிக்கப்படுகிற வரைக்கும் எதுவும் உங்கள் ஓட்டத்தை தடுக்க முடியாது. கடைசியில் ரீச் ஆயிட்டு சொல்கிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, இதை மாதிரி என் பின்னாடி நான் வந்த மாதிரி யாரெல்லாம் இயேசுவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறீங்களோ உங்களுக்கும் அது வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ தேவ சித்தத்திற்கு உங்களை அர்ப்பணிச்சிரு. இப்படி நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் தேவ சித்தம் செய்யும்போது வரும் சந்தோஷம், தேவ சித்தத்தை செய்து முடிக்கிறதுனால நமக்கு கிடைக்க போகிற மகிமையான ஆசீர்வாதம் வார்த்தைகளினால் விவரிக்க முடியாது. தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிப்போம், பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். பரலோக தேவனே, உம்முடைய சித்தத்தை செய்வதற்காக எங்களை நீர் அழைத்திருக்கிறீர். உம்முடைய விருப்பம் என்ன என்பதை நீர் வெளிப்படுத்தும். அதை அறிந்து அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதிலேயே நாங்கள் கவனமாயிருக்க எங்களுக்கு கிருபை தாரும். உடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளுக்குரிய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் அவங்களுக்கு உண்டாகட்டும். உடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்த நிச்சயத்தோடு உம்மை சந்திப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.